எந்த விதை மரமாகும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. நம்ம ஒவ்வொரு படத்தையும் ஒரு சின்ன படத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன அலட்சியம் தோணும், என்ன படம் என்னங்கிற மாதிரி தோணும். ஆனால் அப்படி இல்லை. ஒரு நல்ல படத்துக்கு இயக்குனர் முக்கியம். இயக்குனர் மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் இயக்குனருங்கிறதுனால சார் நீங்கள் என்ன நம்புங்க, ஆனால் என்ன விட உங்களை நம்புங்க. ஏன்னா ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் தான் ரொம்ப முக்கியம். ஒரு படத்தை நல்ல படமாக கொண்டு போய் சேர்த்துறது ஒரு தயாரிப்பாளரோட கடமை. வெற்றிங்கிறது தொடர்ந்து முயற்சியில மட்டும்தான் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் தூரம் ஓடணும்னா டயர்ட் ஆகிடுவோம். ஏன்னா இந்த சினிமா நம்மளை டயர்ட் ஆக்கிக்கிட்டே இருக்கும். இந்த சினிமா நம்மளை வடிகட்டிகிட்டே வரும். இந்த சினிமாவுக்கு கிளம்பி வரும்போது நிறைய பேர் இருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கும், ஆனால் வெளியே இருக்காது. இது பைத்தியம் ஆகணும். இந்த சினிமா நம்மளை வடிகட்டி 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 கடைசியில் எங்கே வடிகட்டி நிற்கிறோமோ அந்த கொஞ்சம் அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒரு நல்ல படம் எங்கே உருவாகுது அப்படின்னா ஒரு நல்ல தயாரிப்பாளரும் ஒரு நல்ல இயக்குனரும் சேரும்போது உருவாகுது. இந்த சின்ன படம் நீங்கள் பாருங்கள், உழைப்பு எவ்வளோ உழைப்பு மகேந்திரன் பார்க்குறோம். அதனால ஒரு சின்ன படம் அப்படிலாம் இல்லை. எந்த விதை மரமாகுங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த கண்ணதாசன் ஐயா சொல்வார், நான் கவிதை எழுதினேன், ஜெயிப்பதற்கு முன் அதை கிறுக்கல்கள் என்றார்கள், நான் ஜெயித்த பிறகு கிறுக்கினேன், அதை கவிதை என்றார்கள். அது மாதிரி நம்ம இன்னைக்கு நாளைக்கு ஜெயிச்ச மனுஷனை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயிச்ச ஒரு பெரிய ஆளை பார்க்கும்போது அவரை நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த படம் வெற்றி பெறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ரொம்ப சாதாரணமாக அப்படி வழிவிட்டு போயிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு அவர் ஜெயிச்சிருப்பாரு. இன்னைக்கு அவருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அதே அறிவு தான். அந்த அறிவு உங்களுக்கு தெரியறதுக்கு லேட் ஆச்சு. அதனால எல்லாரையும் மதிக்கணும். முக்கியமாக நம்ம ராஜன் சார் சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், ஒரு சினிமா நல்லா இருக்கும்னா பெரிய படம் மட்டும் இல்லை, நிறைய சின்ன படங்கள் வந்தால் மட்டும்தான் சினிமா நல்லா இருக்கும். ஏன்னா 10 பேர் மட்டும் சம்பாதிச்சாவோ 10 பேருக்கு மட்டும் வருமானம் வந்தாவோ இந்த சினிமா நல்லா இருக்காது. இந்த மீடியாவில் இருக்கிற லட்சம் பேருக்கு வருமானம் வரணும், கொஞ்சம் கொஞ்சமாவது வரணும். அப்படின்னா தான் அவங்க தொடர்ந்து போராடிட்டே இருக்க முடியும். அதுக்கு விதப்பட்டது ராஜன் சார். ஏன்னா சின்ன படம் வரணும், சின்ன படம் ஜெயிக்கணும், ஒவ்வொரு ஆடியோ லஞ்சலையும் அவர் கதறி இருக்காரு. ஏன்னா அவருக்கு அதோட வள்ளி தெரியும். அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு அவர் பட்டப்பாரு. அவருக்கே அவ்வளோ பாடுக்கும்போது நமக்கெல்லாம் என்ன இருக்கும், நமக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அப்போ இதெல்லாம் யார் கொண்டு போய் சேர்த்தணும்? நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்தணும். மீடியா தான் முக்கியம். ஏன்னா இந்த நேரத்தில் மீடியாவுக்கு நான் தாழ்மையான கருத்து சொல்கிறேன். ஒரு நல்ல படத்தை நீங்கள் கொண்டாடுங்க. அந்த நல்ல படங்கிறத நீங்கள் தான் முதல்ல வெளியே சொல்லணும். உங்களுக்கு வரும்போதே உங்களுக்கு தோணணும் இந்த படம், ஒவ்வொரு படம் நீங்கள் மக்கள் பார்த்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க கொண்டாடாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கொண்டாடுங்க. ஒவ்வொரு படமும் நல்ல படமா இருக்கும்னு நீங்க நினைங்க. நிறைய படத்துக்கு விமர்சனமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய மன கஷ்டம். ஒரு பெரிய விமர்சகர் சொல்றாரு, இந்த படத்துக்கு நான் சொல்லலைங்க, ஏன் என்னோட சப்ஸ்கிரைபர் காணாம போயிடுவாங்க. அது எவ்வளவு பெரிய கஷ்டம். அப்ப நீ இந்த சினிமா பத்தி தானே வர, இந்த சினிமா இருக்கிற காசு நம்பி தானே நீ இது பண்ற. ஒரு சின்ன படத்துக்கு நீ விமர்சனம் சொல்ல மாட்டேங்கிறது அது எவ்வளவு பெரிய வலி இருக்கு. ஏன் அந்த டைரக்டர் ஜெயிக்க மாட்டாரா? அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்க மாட்டாரு? அவரு தானே காசு போடுறாரு, அவரு தானே உழைப்பு போடுறாரு. அந்த படத்துக்கு நீ விமர்சனம் பண்ணுங்க. ஏன் விமர்சனமே பண்ண மாட்டேங்கிறீங்க? நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க பண்ண மாட்டேங்கிறீங்க. அது மனசு கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு தயாரிப்பாளரும் 100 கோடி ரூபாய் போடுற தயாரிப்பாளருக்கும் ஒரே வழிதான். 30 லட்சம் ரூபாய் படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கும் ஒரே வழிதான். பெயின் இருக்கதான் செய்யுது, பெயின் இல்லாமலாம் கிடையாது. அதே மாதிரி 30 லட்சம் ரூபாய் படம் என்ற இயக்குனருக்கும் பெயின் இருக்கு, 300 கோடி ரூபாய் எடுக்கிற இயக்குனருக்கும் பெயின் இருக்கு. நீங்க தான் அவங்களை கையை தூக்கி விடணும். ஏன்னா நீங்க தயாரிப்பாளர்கள் சினிமாவுக்கு வர்றது ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. நீங்க நம்ம கொடுக்குற ஊக்குவிப்பு நமக்கு தெரியாது. நமக்கு டீ கடை கூட படம் தெரியாது நமக்கு. ஏன்னா 20 வருஷம் 22 வருஷம் இந்த சினிமாவிலேயே இருந்துட்டோம். நீங்க தயாரிப்பாளர் தான். நீங்க நமக்கு தந்தையே அவர் தான். இந்த சினிமாவோட தந்தை தயாரிப்பாளர் தான். நீங்க கேப்டன் இயக்குனரை சொல்லலாம், நானும் இயக்குனர் தான். என்ன இயக்குறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாரு, அவர் தான் தயாரிப்பாளர். ஒரு இயக்குனரை இயக்குறதுக்கும் ஒருத்தர் தேவைப்படுறாருன்னா அவர் தயாரிப்பாளர். அவர் அந்த இயக்குனருக்கும் அந்த தயாரிப்பாளருக்கும் ஒரு நல்ல வேவ் இருக்கும்போது தான் ஒரு நல்ல படம் உருவாகும். இதில் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் எவ்வளவு உருவாக்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அந்த தயாரிப்பாளரை நம்ம ஊக்குவிக்கணும். அவங்க நம்மளை இயக்க போறாங்க, பட் நம்ம அவங்க ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. கமிங் பேக் ஒரே ஒரு ஃபைனலா ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்சுவலி இப்போ ஹீரோஸ் எப்படின்னா அவங்க கதை கேட்கறதுக்கே ரொம்ப தயக்கப்படுறாங்க. அதாவது கதை கேட்கறதுக்கே டயர்ட் ஆகுறாங்க. அவங்க கதையே சொல்ல முடியல. எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கதையும் உயிரோட இருக்கும், நானும் உயிர்ப்போட இயங்கிட்டே இருக்க முடியும். ஸோ வி வாண்ட் டு நரேட் டு சம்ஒன். பார்க்குறவங்க கிட்ட தான் சொல்லுவோம். ஹீரோஸ் கிட்ட கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணும்போது இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை ஆக்சுவலி. ஸோ தட் நீட்ஸ் டு பி ஈஸ் டவுன். அது கொஞ்சம்
கொஞ்சம் அந்த இறுக்கம் போகணும் ஆக்சுவலா. நிறைய கதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் அது ஆக்சுவலா. நிறைய கதை கேளுங்க, கதை கேட்டு உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது செகண்டரி. ஸோ பட் கேளுங்களேன், அதுதானே எங்களை ஓட வைக்கும். ஸோ அதுதான் என்னோட ஸ்மால் ரெக்வஸ்ட். அண்ட் அகைன் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஸோ கிரேஸ்ட் அப் த ஸ்டேஜ். ஸோ தேங்க்யூ.